இன்று இன்று ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, என்னோட ஜாதக கட்டத்தை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். காடோட ஜாதக கட்டம், சிவாவோட ஜாதக கட்டம். கடவுள் இருக்கா இல்லையான்னு டவுட்டு கிளியராக இருக்குமே உங்களுக்கு. முக்கால்வாசி 100க்கு 100% கிளியர் ஆகாட்டா கிளியர் பண்ணிடுவான். சரி, விருச்சிக ராசியில் என்னோட ராசி கட்டத்தில் வக்ர நிலையில் சனி இருப்பார். பொதுவாக சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீதி நேர்மை நியாயம், ஒரு ஜட்ஜி மாதிரி. நீதி நேர்மை நியாயம் மாதிரி செயல்படுவார். அந்த விருச்சக கட்ட ராசிக்காரங்களே தப்பு பண்ணாலும் வச்சு சம்பவம் பண்ணிடுவார். ஆரம்பத்தில் சனி நல்லா செய்வார். அதுக்கப்புறம் சரியாக நடக்கலை, நீதி நேர்மைப்படி கொடுத்த கடனை கொடுத்த விஷயங்களை கரெக்டாக கொண்டு வந்து ஒப்படைக்கலைன்னு வையன் என்கிட்ட, உடனே சம்பவம் தான் தரமாக பண்ணிடுவார். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல, தெரிஞ்சுக்கணும். என்ன விஷயம் அப்படின்னா, மினிஸ்டர் ஆஃப் தி ஃபைனான்ஸ் யார் பண்ணாங்க தெரியுமா? தெரியாதுல்ல. பிரதம மந்திரி யோஜனா திட்டங்கள், அந்த திட்டங்கள் இந்த திட்டங்கள்லாம் யார் சட்ட முறைப்படி கொடுத்தாங்க தெரியுமா? இதே சிவா தான். சட்டத்தை எழுதி வச்சது யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியாதா? தெரிஞ்சுக்கோ, இதே சிவா தான். ஹியூமன் ரைட்ஸ் தெரியுங்களா? ஹியூமன் கமிஷன், பே கமிஷன்லாம் தெரியுங்களா? இந்த சிஸ்டத்தில் யார் எழுதி வச்சா, அரசியலமைப்பு சட்டங்களை யார் எழுதி வச்சா, அந்தந்த பதவிகள் வாரியாக யார பதவிகளுக்குள்ளே இந்தந்த பதவிகளும் கொடுத்தா. ஒரு சார்ட்டு கொடுத்துருப்பேன், பார்லிமெண்ட்டுன்னு சொல்லி ஒரு சார்ட்டு கொடுத்துருப்பேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தா தெரியும். அதில் இவங்கெல்லாம் பதவியில் கிடையாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அங்கே பிரதமர் ஆஃப் தி ஆஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஏஎஸ். உடனே நம்ம தான் பொழுது அப்படின்னு நீ நினச்சேன்னு வச்சுக்கேன், உன்னை விட இந்த உலகத்தில் பெரிய முட்டாளே கிடையாது. ஏன்னா அதுக்கான ஒரே ஆள் இந்த சிவா தான். அது உலகம் ஃபுல்லாக இருக்கும். அதில் அது மட்டும் அடங்கியிருக்காது, அதுக்கும் மேற்பட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளடங்கியிருக்கும். பணம் சம்மந்தப்பட்டதும் இருக்கும். உலகம் ஃபுல்லாக அந்தந்த கண்ட்ரிக்கு இந்த சிவா கொடுத்த கடன், ஐஎம்ஐஏ ஒன்று IMF ஒன்று உருவாக்கி, மானிட்டரிங் ஃபண்ட் உருவாக்கி கொடுத்த கடன். மக்களும் கேட்டுக்கோங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஸ்டூடெண்ட் ஆஃப் தி லோனு, படிக்கிறதுக்கு வெளியே ஃபாரின்க்கு அனுப்புனது வச்சது, இந்த இதெல்லாம் யார் ரெடி பண்ணி கொடுத்தாங்க தெரியுமா? முதல்ல நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸு யார்? டாக்டரேட் படிப்பீங்க, அது போவீங்க, அந்த ஃபாரின்க்கு நான் அந்த லோனு கிரெடிட் கொடுத்துருக்காங்க படிப்பீங்க, அந்த கண்ட்ரிலையும் அதுக்கு தகுந்த மாதிரி கிரெடிட் கொடுத்துருப்பாங்க, படிச்சிருப்பீங்க. ரஷ்யாவிலேருந்து ஒரு பையன் கூட டாக்டர் படிக்கிறதுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன், அவனும் லோனிங் சிஸ்டத்துலேயே கொடுத்துருப்பேன், சரிங்களா? அவனுக்கு வீடு இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருப்பேன். நிலானின்னு ஒருத்தி இருப்பா, சைனாக்காரி, அவளுக்கும் தமிழ் கற்றுக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துருப்பேன். உலகம் ஃபுல்லாக நிறையா பேருக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருப்பேன், அந்தந்த கண்ட்ரிஸுக்கு தகுந்த மாதிரி. ஒவ்வொரு கண்ட்ரிஸ்லேயும் அரசியலமைப்பு சட்டங்களும் தனியாக எழுதி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறதும் நான் தான். அங்கே இருக்க ஜட்ஜுக்கே தெரியாது, இன்டர்நேஷ்னல் ஜட்ஜுக்கே யார் ஜட்ஜ்மெண்ட் எழுதி வச்சுருக்கா, யார் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறா, தீர்ப்பு யார் வழங்குறா அப்படின்னா இதே சிவா தான். சுப்ரீம் கோர்ட்டுக்கே, ஹைகோர்ட்டாக இருந்தாலும். இதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ அதை பேசுறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதுக்காக இந்த விஷயங்கள் தகவல் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டால், நீ படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போனோன்னா கடனை ஒழுங்காக கட்டிடணும், புரியுதா? ஏன்னா காடு நான் அந்த காசை நீ கெட்டாமல் தவறினாலோ அப்படி பண்ணு இப்படி பண்ணாலும் அது இனி வர காலங்களில் 7.5 நாட்டு சனி ஆரம்பிக்கும். அது ஒட்டுமொத்த உலகத்துக்கே சேர்த்து ஆரம்பிக்கும், கேட்டியா?
அதில் சிக்கிக்கிட்டு சின்ன பின்னமாக ஆயிடாதீங்க. ஸோ என்கிட்ட வாங்கின காசை கரெக்டாக ஒப்படைக்கிறது மாதிரி தான் அந்த லோனிங் சிஸ்டத்தையும் கொடுத்துருப்பேன், கிரெடிட் பண்ணி. சரி சார், அப்போ ஒரு நாட்டில் பணம் வச்சடிக்கிறோம், அந்த பணம் ஏன் கடனாக வந்து கொடுத்தாங்க? இந்தியா ஏன் ஃபாரின் கண்ட்ரீஸில் கடன் வாங்குச்சு? மற்ற கண்ட்ரிஸ் ஏன் ஐஎம்எஃப்பில் கடன் வாங்குச்சு? யுனைடெட் நேஷன் ஏன் யுனைடெட் நேஷன் ஐஎம்எஃப்லாம் எதுக்காக இருக்குது? இதோட தகவல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல, அது காலப்போக்கத்தில் சொல்கிறேன். சரி, எதுக்காக இந்த கண்ட்ரீஸ்லாம் கடன் வாங்கி டெவலப் ஆகிறதுக்கான விஷயங்களை மற்ற கண்ட்ரீஸ்லாம் செஞ்சிச்சு, இந்தியா மட்டும் ஏன் ஆகாமல் அப்படியே இருக்குங்கிறது தெரியாதையா? சொல்கிறேன். அதில் இங்கே என்னென்ன இவங்க தப்பு பண்ணாங்க, என்னென்ன காசை ஒப்படைக்கலை, சிறுக சிறுக அந்த காசை ஒப்படைச்சிருந்தா கூட நேரம் கடன் அடைஞ்சிருக்கும் என்கிட்ட நேரில் வந்து. அதுக்கான தகவலையும் சொல்லலான்னு பார்த்து காண்டாக்ட் பண்ணால் காண்டாக்டும் எடுக்க மாட்டேங்க. அப்போ நான் எந்த வழியில் இவங்களுக்கு தகவல் சொல்ல? அப்போ அதை கெட்டி முடிக்கலைன்னா என்னாகும்? சம்பவம் தான். யாருக்குனே ஒரு விஷயம் சொல்லியிருந்துருப்பேன். முதல்ல பக்கத்தில் இருக்கவங்கள போட்டு தரமா மாட்டாங்க, தூரத்துலேருந்து போட்டு தருவாங்க. அதுக்கப்புறம் பைய மெயின் தலையை சொல்லி முடிச்சுடுவாங்க. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த தலைவர், இந்த தலைவர், இவங்க அவங்க நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோ, அவங்களுக்கே ஆப்பு தான், அதோடு சேர்த்து மற்றவங்களுக்கும் ஆப்பாயிரும். சரிங்களா? இதையே நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, சரி, இந்த நாடுகள்லாம் எதுக்காக கடன் வாங்குச்சு? ஏன் அந்த நாட்டிலேயே இது மெயின்டைன் பண்ண முடியலையா? அரசியலமைப்பு சட்டத்தை யார் எழுதுனா அப்படிங்கிறத உங்கள் இந்தியாவில் நீங்கள் தெரிஞ்சோம்னா, அரசியலமைப்பு சட்டத்தை நான் எழுதுனதே நான் தான். ஒரு கண்ட்ரிக்காக எழுதலை, 193 கண்ட்ரிஸுக்கு ப்ளஸ் ஒரு கண்ட்ரிஸும் இருக்குது. சரிங்களா? இத்தனை கண்ட்ரிக்கும் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுனது நான் தான். இந்த கண்ட்ரியில் இந்த மாதிரி, உங்கள் கண்ட்ரியில் அம்பேத்கர் சட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி சும்மா பேருக்கு இருந்துட்டு போட்டோம்னு சொல்லியிருந்துருப்பேன். ஆக்சுவலாக சட்டங்கள் எழுதுனது நான் தான். சரி, இதுக்கு முன்னக்கூட்டி சட்டங்கள் ஏற்றவங்க என்ன மாதிரி ஏற்றிருக்காங்க, நம்ம என்ன மாதிரி சட்டங்கள் ஏற்றி வச்சுருக்கணும் அப்படின்ட்டு முன்னக்கூட்டியே எல்லா இதையும் பண்ணிவிட்டு ஜட்ஜ்மெண்ட்டும் நான் தான் கொடுத்தாகணும். ஏன்னா அந்த ஜட்ஜுக்கே எதுக்காக கடன் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கே தெரியாது, இன்டர்நேஷ்னல் சுப்ரீம் கோர்ட்டுக்கே தெரியாது. எதுக்காக இது 193 கண்ட்ரிஸு ஒருங்கிணைச்சு தான் இவன் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் இன்றைக்கி வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஸோ அதுக்கான தகவலை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன தகவல் அப்படின்னு சொல்லி கேட்டால், கொரோனா டயத்தில் கவர்மெண்ட்டில் காசு கிடையாது, மக்கள் வறுமை, மருந்து நான் கொடுத்தா தான் மருந்து, இல்லைன்னா நீ செத்த காலி. இன்றைக்கி உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு காரணமே நான் ஒருத்தன். உலக மக்களே உயிரோடு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் ஒருத்தன் தான். சாவட்டும் போங்கடா, விடுங்கடா, நம்ம மட்டும் பொழைச்சா போதுமே அப்படின்னு நான் நினைக்கல. எனக்கு வாழறதுக்கே பிடிக்கல, அது வேறு விஷயம். நானே வாழ்க்கையை வெறுத்து தான் இருந்தேன். இருந்தாலும் கடவுளாக வந்து பூமியில் பிறந்து அதுக்கான வேலைகளை செஞ்சாகணுமேங்கிறதுக்காகத்தான் சரி அப்படின்ட்டு மனுஷனாக ஹியூமனாக இருக்கேன். அதனால தான் ஹியூமன் ரைட்ஸ்னு சொன்னேன். எந்தே தெலுசுலாயா, புரிஞ்சவங்களுக்கு புரியட்டும். மனசிலாயோ, என்னடா இது கேரளா வார்த்தை, தமிழ்நாட்டுக்குள்ளே மனசிலாயோ அப்படின்னு சாங் ரஜினிலாம் போட்டிருக்காரு. அந்த ஸ்டோரிஸும் கொடுத்தது நான் தான் அண்ணாத்தே. ஓகேயா? இப்போ புரியுதா? நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்கள் இதில் சட்ட மசோதான்னு வச்சுருப்போம். மசோதாங்கிறது மசூதியை குறிக்கிற வார்த்தையாச்சு. அதே மாதிரி அரேபியன்ஸ் விஷயங்களையும் அங்கே தூக்கி உள்ளே வச்சுருந்துருப்பேன். இப்போ புரிஞ்சிருக்குமே உங்களுக்கு? அதே மாதிரி பார்லிமெண்ட்டில் இந்த டயத்தில் தான் வரணும் அப்படி சொல்லி கொடுத்துட்டேன். ஏன்னா பார்லிமெண்ட்டை நடத்ததே நான் தான். நீ என்னென்ன அங்கே பண்ணியிருக்க, என்னென்ன வேலை பார்த்துருக்கேன், என்னென்ன வேலை பார்க்கல, என்னென்ன பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு, எவன் கொள்ளையடித்தான், எவனுக்கு எப்படி தண்டனை எல்லாம் எழுதி வச்சுருக்கேன். இந்த மினிஸ்டர் ஆஃப் தி ஃபைனான்ஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பிட்ட கால அவசரத்தில் என்கிட்ட நேரில் பணத்தை கொண்டு வந்து ஒப்படைக்கணுன்னா கைது பண்ணிடுவாங்க. சட்டத்தை எழுதி வைத்திருக்கிறேன். சரியா? சுப்ரீம் கோர்ட், இன்டர்நேஷ்னல் கோர்ட், ஆல்ரெடி இன்டர்நேஷ்னல் கோர்ட்லேருந்து உங்களை வந்து இங்கே ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க.
காஷ்மீரையும் இதையும் ஏன் பிரித்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கேள்வி கேட்பாங்க. என்ன காரணங்களுக்காக அது இருந்து பிரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு. அந்த காரணம் உனக்கே தெரியாது. அப்படியே சார் இது இப்படி அப்படி இப்படிலாம் சொல்லி ஒரு காரணத்தை கொடுத்துருப்பேன். ஆக்சுவலாக அதை பிரிக்க சொன்னதே நான் தான். அந்த சட்டங்களையும் கொடுத்துருந்தா அது உனக்கு தெரியாமலே அங்கே கொடுத்துருப்பேன். ஆனால் அதுக்கான விளக்கங்கள் உனக்கு கொடுத்துருக்க மாட்டேன். அதே மாதிரி கூகுள் தேடல்லையும் எல்லா தகவலையும் கொடுத்துருக்க மாட்டேன். அந்த தகவலுக்கான முக்கியமான சில சீக்ரெட்ஸும் உள்ளே வச்சுருப்பேன். ஆனால் தகவலை மட்டும் அதில் கொடுத்துருப்பேன். அது என்ன டைட்டில் மட்டும் கொடுத்துருப்பேன். உள்ளே இருக்க தகவல் எனக்கு தான் தெரியும். முழுமையாக ராஜ்யசபாவோட சட்டங்களை எழுதி வச்சுருக்க மாட்டேன். லோகசபாலையும் அப்படி தான். ஏன்னா அதுக்கப்புறம் சட்டம் எழுத வேண்டியது நான் வந்து தான் எழுத முடியும். ஒரு கண்ட்ரிக்கு மட்டும் இல்லை, 193 கண்ட்ரிக்கு எழுதணும். நான் எப்படி என்ன எழுதுன்னு பல விஷயங்களும் எனக்கு அதுக்குள்ளே தான் இருக்கும். அதை அங்கே போய் எடுத்து அந்த ஃபைலை புரட்டி இவ்வளோ நாள் என்ன நடந்திருக்கு அது நடந்திருக்கு எல்லாம் விசாரித்து எடுத்து அக்கௌண்ட்ஸ்லேருந்து எல்லாம் கிளியர் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் என்னென்ன ஒர்க்கெலாம் பண்ணணுங்கிறத இதெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் இது பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வேலைகள் தனியாக எனக்குன்னு சொல்லி இருக்குது. அதுக்கான ஆள்கள் நபர்கள் வந்து என்கிட்ட பேசுவாங்க. பேசும்போது அவங்கக்கிட்ட அதுக்கான இடத்துல வச்சு அவங்கக்கிட்ட நேரிட்டு பேசி அதுக்கான அதிகாரிகள் வந்து பேசும்போது அந்தந்த ஜட்ஜி அந்தந்த அதிகாரிகள் அதுக்கு சம்மந்தப்பட்ட துறைகளில் உயர் அதிகாரிகள் வந்து பேசும்போது அவங்கக்கிட்ட பேசிக்குவோம். அரசியல்வாதிங்கிறது தனி. அவனும் வந்து எப்போ என்கிட்ட பேசணும்னு நினைக்கும்போது அப்போ வந்து அவங்க பேசிக்கிட்டு இவனும் கடன் கொடுக்க நீங்கள் வந்து கடனை திருப்பி அடைக்கலைன்னா ஏன்னா கடனுக்கு பொறுப்பாக தான் உங்கள்கிட்ட ஒரு பதவியில் உட்கார வச்சுருப்போம். பதவியில் உட்கார வச்சுருக்கும்போது நீ கையெழுத்து போட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸு எவிடன்ஸு எல்லா ப்ரூஃபுமே அதுக்குள்ளே இருக்கும். சட்ட ரீதிகளாக இருக்கும். ஆக்சுவலாக இது ஆளுநரை விட்டு உங்கள்கிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன். ஆக்சுவலாக நான் ரீல்ஸ் போடும்போதெல்லாம் ஆளுநருக்கு இது கவர்னரான்னு ஒரு கேள்வி கேட்குங்க. அது ஆக்சுவலாக கவர்னர் சைட்லேயும் அந்த நியூஸ் போயிட்டு தான் ரீப்ளேஸ் ஆகும். போஸ்ட் போட்டால் பிரசிடென்ட்ஸுக்கு போகும். சரிங்களா? அதே மாதிரி ஸ்டோரிஸ் போட்டால் ஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு போகும். இப்படி சட்டங்களாக வச்சுருப்பேன். அது நான் பண்ணால் மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகும். 193 கண்ட்ரிஸோட நியூஸ் ஃபுல்லாக எனக்கு மட்டும்தான் வருமே தவிர உங்களுக்கு வராது. அது என்ன விஷயம் யாது தகவல் என்ன தகவலுங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. சும்மா பார்த்தாலுமே உங்களுக்கு ஒன்றும் புரியாது. அதை பற்றி நீங்கள் யோசிச்சும் 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. அதையும் தெளிவாக சொல்லுங்கள். ஏன்னா ரன் பண்ணது ஓனர் தான். 193 கண்ட்ரிஸையும் ரன் பண்ணது நான் தான். யுனைடெட் நேஷனாக வச்சு ரன் பண்ணது நான் தான். ஹெட் குவார்ட்டர்ஸையும் வாஷிங்டன் டிசியில் கட்டி பில்டிங்கை கட்டி வச்சுருப்பேன், என்னோடய பில்டிங்கை. அதனால தான் என்னோடய இதில் ஃபுல்லாத்தையும் போஸ்ட் போட்டு அதில் ஃபோட்டோலாம் போட்டு எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ப்ரூஃப் என்னென்ன நான் பண்ணியிருக்கேன், என்னென்ன வேலைகள் பண்ணியிருக்கேன், யார் நான் அப்படிங்கிற தகவல் வெளியே விடாமல் ரகசியமாக இத்தனை வருஷங்கள் மறைச்சி வச்சுருந்தேன். எதுக்காக மறைச்சி வச்சுருந்தேன்னா அதில் வேலைகள் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. போய் நின்று பார்த்துக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, ரொம்ப பெரிய ஒரு ஆனால் லெவலும் வேறு லெவல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்னோடய நெட்டு ஒர்த்து எவ்வளவுங்கிறதையும் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. என்னோடய நெட்டு ஒர்த்து எவ்வளவு, அதாவது என்னோடய சொத்துக்களின் மதிப்பு எவ்வளவு, வெல்த் எவ்வளவு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பேன். எவ்வளோ வேல்யூ, எவ்வளோ பணங்கள் என்கிட்ட இருக்குது, உலகத்திலேயே யார் பணக்காரன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் என்னோடய நம்பரோட டீட்டெயில்ஸோடு கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அது ஏன் இதில் மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகும், உங்கள் இதில் ஃபங்க்ஷன் ஆகாது. என்னடா இந்தியன் நம்பராக இருக்குது ஆனால் ஃபாரின் நம்பரோடலாம் கனெக்டாக இருக்குது வச்சுருக்கேன் அப்படின்னு யோசிப்பேன். அதான் அடிக்கடி எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவாங்க இல்லையா, பிரசிடெண்ட்டுன்னு சொல்லுவேன். ஓனர் தான் நான். இந்த ஓனர் தான் பிரசிடெண்ட்டு, எக்ஸிக்யூட்டிவ் எல்லாம். எல்லா பில்டிங்கும் எல்லா கண்டிஷனும் கெட்டுறதும் நான் தான். அதுக்கான சட்டங்கள் எல்லாமே வச்சுருக்கேன் நான் தான். என்னோடய பணங்களோட சேஃப்டி சிஸ்டத்துக்காக எல்லா விஷயங்களும் வச்சுருப்பேன். நேற்று போய் பேங்கில் போய் பணம் எடுக்கலாம், என் அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்னு வருது. ஏண்டா பேங்கை கட்டி வச்சுருக்கதே நான் தான். அந்த தகவல் கூட நீ தெரியாமல் இருந்தேன்னா அப்போ நான் வந்து பணம் எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னாலே அங்கே இருக்கவங்க நீ அலாட் பண்ணி வச்சுருக்கணும். அவர் எவ்வளோ பணம் எடுக்காரோ அந்த பணத்தை நீ அதில் போட்டு வரணும். அதுதான் உன் வேலை. ரிசர்வ் பேங்கே நான் தான் அப்படிங்கிறது டீட்டெயில்ஸும் நீ தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் இருந்தேன்னா இனி வர காலங்களில் உனக்கு வேலை இல்லாமல் போயிடும். பிறகு நீ சோத்துக்கு லாண்டி தான் அடிக்கணும். அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். சரிங்களா? கவர்மெண்ட்டில் இருக்கவங்க நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். கொரோனா டயத்தில் பணம் கிடையாது கவர்மெண்ட்டில். அப்போ பணம் வேணும். அப்போ மக்களுக்கு எல்லா கடைகளும் அடைச்சாச்சு, எல்லா ஷாப்ஸும் அடைச்சாச்சு. அப்போ சரிவான நிலை. சரிவு நிலைன்னு என்ன? மக்களுக்கு சாப்பாட்டு கூட வழி கிடையாது. ஏதாவது கடைகள் இருந்தால் தானே, உற்பத்தியானால் தானே நம்ம வந்து சாப்பிட முடியும். எங்கேயும் போய் உற்பத்தி பண்ண முடியாத. கூட்டமாக போனால் தான் அந்த விவசாயம் பண்ணால் எது பண்ணாலுமே மக்கள் கொரோனாவில் செத்துருவீங்களே.
அப்போ உங்களை சாவ விடாமலும் நான் காப்பாற்றணும், அதே நேரத்தில் எனக்கு பணமும் வேணும் இல்லையா? பணம் இருந்தால் தானே நான் உங்களை காப்பாற்ற முடியும். அப்போ அந்த பணத்தையும் நான் தயார் பண்ணணும். அப்போ அத்தனை கண்ட்ரிகளுக்கும் அதுக்கான தகவலையும் நான் சொல்லி அனுப்பணும். அப்போ அத்தனை கண்ட்ரிகளையும் வந்து காப்பாற்றணும், அத்தனை மக்களையும் கடவுள் காப்பாற்றணும்னா என்னென்ன வேலைகள்லாம் பார்த்துருப்பேன். நீங்கள் இப்போ வந்து பதவியில் உட்காந்துட்டு வேலையில் உட்காந்துட்டு நான் யாருன்னே தெரியாமல் இருந்தேன்னா கடைசியில் என்னாவ கொரோனாவில் செத்த மாதிரி தான் ஜாக வேண்டியது இருக்கும். புரியுதா? கும்பலாக போய் சேர வேண்டியிருக்கும். அதனால தான் நேற்று கர்மாக்களுக்கு தகுந்த மாதிரியே வேல்ட் மீட்டரையும் அங்கே உருவாக்கி வச்சுருக்கேன் கடவுள். அதுக்கான தகவலையும் கொடுத்துருப்பேன். உன் பாவ புண்ணிய கணக்குகளையும் கொடுத்துருப்பேன். உன் புண்ணிய கணக்குக்கு தகுந்த மாதிரி பிறந்திருப்பேன். அதுக்கு வருட கணக்கில் நீ ஆக ஆக அதுக்கான பாவங்களுக்கு தகுந்த மாதிரி வாழுவ. பிறகு கர்மா கணக்குகள் கூடும்போது போய் சேர்ந்துருவ இல்லையா? அதுலேயும் புண்ணிய கணக்குகள் நிலுவைகளில் தனியாக நிற்கும். இதெல்லாம் வேறு. கவர்மெண்ட் கணக்கு மட்டும் கிடையாதுக்குன்னா உன்னோட வாழ்க்கை கணக்குகளும் உன் விதிகளையும் அங்கே வேர்ல்டு மீட்டராகவும் வச்சுருக்கேன். புரியுதா? கவர்மெண்ட்டை நடத்ததும் ஓனர் தான். அதுக்கான தகவல் ஒன்று தெரியணும்ல. ஓனர் யார்? சிவா அப்படிங்கிற பேரில் கடவுள் மனுஷனாக பிறந்திருக்குங்கிற தகவலும் உனக்கு தெரியணும்ல. அதுக்காக தான் மழை, வெள்ளம், காற்று எல்லாம் சொன்ன டயத்துக்கு விட்டது வச்சது. சும்மா ஒரு குலுக்கி எடுத்தால் தானே உனக்கு தகவல் தெரியும். அப்போ என்கிட்ட கரெக்டாக நடக்கணுங்கிறது தெரியணும்ல. ஸோ காலதாமதம் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காலன் வந்து தூக்கிட்டு போயிடுவான், யமன். புரியுதா? இதையும் தெரிஞ்சுக்கணும். என்கிட்ட கரெக்டாக இருக்கணும். பேமெண்ட் விஷயத்துலையும் சரி, கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் என்கிட்ட கரெக்டாக இருக்கணும். டிலே ஆச்சுன்னு வச்சுக்கோ, உன்னோட இந்த பிறவி கணக்குகளில் அடுத்தடுத்த பிறவிகளோட சம்பவங்களும் தரமாக இருக்கும். புரியுதா? காப்பாற்றவே முடியாது. இந்த பிறவியில் இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே இழக்கிற மாதிரி இருக்கும். மொத்தமாக அழிஞ்சிருக்க. குடும்பம், குட்டி, பிள்ளைகள், பேரம் பேத்தி எல்லாம் ஜொலி முடிஞ்சிடும். வளர்ந்த மாதிரி இருக்கும், சேர்த்த மாதிரி இருக்கும், எல்லாம் அழிஞ்சிக்கிட்டே இருக்கும். உன் காலம் போகும், அடுத்தவங்க பிள்ளைகள் காலம் எல்லாம் வரும். அது சேர்க்கணும் பார்க்கும், அது இழக்கும், எல்லாம் போகும். இருந்த மாதிரியே இருக்கும், இல்லாத போயிடும். கடைசியில் ஒன்றும் இல்லாத நிலமையில் நிற்க வேண்டியது இருக்கும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோ. இது எதுக்காக சொல்கிறேங்க தெரியுமா? தெரியாதுல்ல. என் காசை எடுத்தால் இறப்பு நிச்சயங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். புரியுதா? கர்மாக்களுக்கு தகுந்த மாதிரி தண்டனைகளும் பயங்கரமாக இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். பிறகு உங்கள் குடும்ப உறவுகளை நீங்கள் இழந்துட்டு நின்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. பொறுப்பு ஆகாது இல்லையா? என்ன இறந்து போயிட்டீங்கன்னா 2 சொட்டு கண்ணீர் வேணால் வடிக்கலாம். அதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? பிள்ளைகள் சொல்லி பார்த்தோம் கேட்கல, அதுக்கெல்லாம் தப்பு பண்ணிச்சிக்க, கடைசியில் போய் சேர்ந்துட்டீங்க. என்ன பண்ண போகுது? அந்த குடும்பம் அழிஞ்சு போகுது அப்படின்னு நினச்சி நான் வருத்தம் தான் பண்ண முடியும். அதில் போய் நான் வந்து விதி கணக்குகளை நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் உனக்கு அதுக்கான தெளிவை வேணால் நான் சொல்லலாம். இப்படி நடந்துக்கோ, இதில் கரெக்டாக இருந்துக்கோ, இந்த நேரத்தில் இப்படி இருந்துக்கணும், இந்த நேரத்தில் இப்படி இருந்துக்கணும். கரெக்டாக என்கிட்ட இருக்கும்போது கரெக்டாக இருந்துக்கணும். என்கிட்ட வேலை பார்க்கும்போது கரெக்டாக வேலை பார்க்கணும். ஏன்னா நீ வேலை பார்க்கறதே இந்த காடுக்கிட்ட. உலகத்துக்கே ஒரே காடு தான். நான் ஜீசஸாகவும் இருப்பேன், அல்லாவும் இருப்பேன், டிராகன் கடவுளாகவும் இருப்பேன், இருக்கிறத 18,000 கடவுளாகவும் இருப்பேன், உலகத்தில் என்னென்ன கடவுளாகவும் இருப்பேன், பஞ்சபூத கடவுளாகவும் இருப்பேன், இயற்கையின் கடவுளும் கூட நான் மனிதனாக பிறந்திருக்கேன். நான் உங்கள் மேலே எந்த இதையும் என்னோடய பவர் சோர்ஸை பயன்படுத்த மாட்டேன். கேட்டியா? ஆனால் உங்களுக்கான தண்டனைகள் நீங்களே பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அழிவை உருவாக்கிக்கிறீங்க. கேட்டிங்களா? உங்களை தண்டிக்கிறதுக்கு ஃபுல்லாக யாருக்குன்னா நான் சொல்லியிருப்பேன். இயற்கையோடு நான் கலந்து இருக்கக்கூடிய ஆள். அப்போ எனக்கு ஏதாவது ஒன்றா என்ன பண்ணும்? என்னோடய மனைவியாக இருந்தவங்க, சிவனுக்கு அதிக மனைவி இல்லையா? கடவுள் என்னென்ன பிறவியில் என்னென்ன மனைவிகளை கல்யாணம் பண்ணோ அத்தனை மனைவிகளும் இந்த பிரபஞ்சத்தில் சுற்றிட்டு தான் இருப்பாங்க. அப்போ நீங்கள் ஏதாவது சேட்டை பண்ணும்போது அதுக்கு தகுந்த தண்டனைகளை அவங்க கொடுப்பாங்க. நான் அவங்கள கும்பிட்டேன் சரியாயிரும், இவங்களை கும்பிட்டேன் சரியாயிரும். கிரக நிலைகளும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொன்ன நான் பண்ண முடியாது, நீ பண்ணிடு சம்பவம்னு வேறு கடவுளை வச்சு அது சம்பவம் முடியும். பண்ணிட்டுனா நான் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா? இதையும் தெரிஞ்சுக்கோ. கிரகங்களும் அப்படி தான் செயல்படும். இப்போ நமக்கு வந்து
நான் இப்போ சனீஸ்வரரை சொன்னேன் இல்லையா, இப்போ சனீஸ்வரரை செய்ய முடியாத ராகு எதுகள் செய்யும். ராகு செய்யணும்னா நல்ல கிரகங்கள் செய்ய ஆரம்பிக்கும். எந்த நல்ல கிரகங்களாக நமக்கு இருக்குதுன்னு நம்ம நினைக்குமோ அந்த கிரகங்கள் நீ இந்த இதில் நேரத்தில் தவறு பண்ணியிருந்தேன்னா உனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் உனக்கான விஷயங்களில் உனக்கு அங்கே தண்டனைகளை கொடுத்துட்டுனா உன்னால் தப்பிக்க முடியாது. இது ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய உண்மைகளும் கூட. நான் உங்களுக்கு பாடங்கள் மட்டும் எடுக்கலை. இன்றைக்கி எங்கள் அம்மா கேட்டாங்க, எங்களுக்கு என்ன செஞ்ச அது செஞ்ச பத்து விஷயம். ஏன்னா என்கிட்ட காசை கொண்டு வந்து நீங்கள் ஒப்படைக்க வேண்டியவங்க ஒப்படைக்கல. அப்போ அதுக்கான தண்டனை யாருக்கு போய் சேரும்? இப்போ அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நான் கரெக்டாக செய்யாமல் இதாகும்போது என் வழியாக செய்ய வேண்டியதை நான் என் வழியாக தான் செய்ய முடியும். பிறர் அதை செய்ய முடியாது. என்கிட்ட வர வேண்டிய காசுக்கு கரெக்டாக அதுக்கான விஷயங்களை நான் செஞ்சால் தான் அவங்களுக்கு அது போய் கரெக்டாக செய்யணும். இல்லாமல் நம்மளாக செய்யணும்னு செஞ்சோன்னா அது எங்கே போய் விடையும்? அவங்களோட பாவங்கள் இவங்களோட பாவங்களும் சேர்ந்து இரட்டிப்பாக போய் அவங்களுக்கே அப்போ ஆயிரும் இல்லையா? இதுவும் முக்கியமான தகவல். இதையும் தெரிஞ்சுக்கணும். எதை என்ன விஷயங்கள் ஏற்றெடுத்து செய்யணும். அது மட்டும் இல்லை, ஃபாரினுக்கு நிறைய பேரை படிக்க அனுப்பியிருப்பேன். நிறைய பட்டங்கள் கொடுத்துருப்பேன், பதவிகள் கொடுத்துருப்பேன், நிறைய பதக்கங்கள் கொடுத்துருப்பேன், நிறைய போட்டியில் வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்புகளை கொடுத்துருப்பேன், நிறைய வாழ்க்கைகளை நல்லாகிறதுக்கான எல்லா விஷயங்களும் கொடுத்துருப்பேன். பிறர் வாழ்க்கைக்குள்ளே தலையிட்டு பிரச்சனைகளை உருவாக்கினீங்கன்னா அது உங்களுக்கான விளைவுகளையும் கொடுக்குங்கிற விளக்கத்தையும் நான் கொடுத்துருப்பேன். இன்னார்க்கு இன்னார் என்று இறைவன் எழுதி வைத்தானே தேவன் என்று. நம்ம வாழ்க்கையில் யாரை எப்போ மீட் பண்ணணுமோ அவங்கள அப்போ அந்த நேரத்தில் நம்ம மீட் பண்ணுறோம் வைக்கிறோம் அப்படின்னா சும்மா கிடையாது. ஒரு மனிதன்கிட்ட நம்ம பேசுகிறோம் வைக்கிறோன்னா அவனை இந்த பிறவில் நம்ம பார்க்குறோம் வைக்கிறோம் அப்படின்னா சும்மா போய் பார்க்கறது கிடையாது. அந்தந்த விஷயங்களை கடவுள் எனவே விதிகளாக எழுதி வச்சுருப்போம். அதுலேயுமே சில பேர் சில தவறுகளை இழைச்சிட்டு தான் சுயநலத்துக்காக தான் இதுக்காக செஞ்சு தவறுகளில் பல பிரச்சனைகளுக்குள்ளேயும் சிக்கிக்கிறாங்க. அவங்கெல்லாம் இப்போ நல்லா இருக்க மாதிரி இருக்கும், பின்னாடி ஒன்றும் செய்ய முடியாது. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மீதி தகவலை அப்புறம் பேசுகிறேன்.